வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் முகமது அயான். நான் 6வது படிக்கிறேன். பாடாலூர் ஜாமியா மக்தா மதரசாவிலிருந்து 8 சொர்க்கவாசலை பற்றி சொல்லலான்னு இருக்கிறேன். மனிதன் எந்த நன்மை அமல் செய்ய நினைச்சாலும் தான் சொர்க்கத்துக்கு போகணுன்னு தான் நினைப்பான். அப்படியே பார்த்த 8 சொர்க்கத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். பாபுல் ஈமான், இறை அச்சத்தோடு யார் இருக்காங்களோ, யார் இறை நம்பிக்கையோடு இறை அச்சத்தோடு யார் இருக்காங்களோ அவங்க வந்து பாபுல் ஈமான் சொர்க்கத்தின் வாசலுக்குள் நுழைவாங்க. அடுத்து பாபுல் ஜிஹாத், யார் அல்லாஹ்வுக்காக போர் செய்கிறாங்களோ அவங்க வந்து இந்த பாபுல் ஜிஹாத் என்ற சொர்க்கத்தின் வாசலுக்குள் நுழைவாங்க. அடுத்து பாபு சலாஹ், யார் அல்லாஹ்வுக்காக தொழுகிறாங்க, யார் அல்லாஹ் பயந்து தொழுகிறாங்களோ அவங்க வந்து இந்த சொர்க்கத்தின் வாசலுக்குள் போவாங்க. அடுத்து பாபு சதகா, யாரோ பார்க்குறாங்க அதுக்காக தர்மம் செய்யாமல் நன்மைக்காக வேண்டி தர்மம் செய்கிறவங்க வந்து இந்த சதகா என்ற சொர்க்கத்தின் வாசலுக்குள் நுழைவாங்க. அடுத்து பாபுல் பாலிமீன், உங்கள் நண்பர்களோ அல்லது உங்கள் கணவன் மனைவியோ யாராவது சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அந்த கோபத்தை நீங்கள் முழுவிடுங்க, கட்டுப்பற்றி வைங்க, அப்படியான இந்த சொர்க்கத்தின் வாசலுக்குள் போவீங்க. அடுத்து பாபுல் ரயான், கடமையான நாட்களில் யார் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த பாபுல் ரயான் என்ற சொர்க்கத்துக்குள் நுழைவாங்க. அடுத்து பாபுல் திக்ரு, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ் நினைவு கூறிட்டே இருங்க, அப்படியான இந்த பாபுல் திக்ரு என்ற சொர்க்கத்துக்குள் நுழையலாம். பாபுல் ஹஜ், கடமையான ஒன்று இந்த ஹஜ்ஜை யார் செய்கிறாங்களோ அவங்க வந்து இந்த சொர்க்கத்துக்குள் நுழையலாம். அடுத்து சொர்க்கத்தில் இருக்க மூணு மாளிகையை பற்றி பார்க்கலாம். கண்ணாடி மாளிகை, முத்து மாளிகை, வசந்த மாளிகை. முதல்ல முத்து மாளிகைக்கு யார் போவாங்க, யார் ஹஜ்ஜு தனிக்குமே தொழுகிறாங்களோ அவங்க இந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளே போவாங்க. இதோட சிறப்பு என்ன, நீங்கள் உள்ளே இருந்து வெளில பார்க்கும்போது வெளில இருக்க பொருட்கள்லாம் தெரியும், வெளில இருந்து உள்ளே பார்க்கும்போது உள்ளே இருக்க பொருட்கள்லாம் தெரியும். அடுத்து முத்து மாளிகைக்குள்ளே யார் போவாங்க, நண்பர்களாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருக்கவங்க இந்த முத்து மாளிகைக்குள்ளே போவாங்க. அடுத்து வசந்த மாளிகை, அதுக்குள்ளே யார் போவாங்க, 12 ரக்காயத்து, சுன்னத்தான 12 ரக்காயத்து, பர்லும் இல்லை கடமையும் இல்லை, அப்படி இல்லாத 12 ரக்காயத்தை யார் தொழுகிறாங்களோ அவங்க வந்து இந்த வசந்த மாளிகைக்குள்ளே போவாங்க. அந்த 12 ரக்காயத்து என்னென்ன, ஃபஜ்ரில் இருக்க முன்சுன்னத் 2, லுஹரில் இருக்க முன்சுன்னத் 4, லுஹரில் இருக்க பின்சுன்னத் 2, மஹ்ரிபில் இருக்க பின்சுன்னத் 2, இஷாவில் இருக்க பின்சுன்னத் 2. இந்த 12 ரக்காயத்து யார் தொழுகிறாங்களோ அவங்க வந்து அவங்க வசந்த மாளிகைக்குள்ளே போவாங்க. அடுத்து அல்லாஹ் குர்ஆனில் கூறி காமிக்கிறான். 47வது அத்தியாயம் 15வது வசனத்தில் அல்லாஹ் கூறி காமிக்கிறான், சொர்க்கத்தில் மொத்தமாக 4 நதிகள் இருக்கு. 1 சுத்தமான கலக்கம் இல்லாத ஆறு, அடுத்து பாலாறு, தேனாறு, மதுவாறு. அப்புறமேட்டு சாப்பிட்றதுக்கு கனிகள் எல்லாம் இருக்கும். அவர்கள் அல்லாஹ் திருக்குறானில் கூறி காமிக்கிறான். 43வது அத்தியாயம் 71வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் சொர்க்கவாசியாக இருந்தீங்கன்னா உங்கள் பின்னாடியே தங்க தட்டுகளும் தங்க கோப்பைகளும் உங்களை சுற்றிட்டே வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.